எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த அகர்பத்தி பாக்ஸில் இருந்து ரொம்ப சூப்பரான ஒரு கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் ஐடியா உங்களுக்காக காத்துட்ருக்கு. என்ன பண்ண போகிறோன்னா பிளெண்டிங் ஆர்ட் கூடவே ஒரு ஆர்கனைசர் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே கீழே லைக் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதை ப்ரெஸ் பண்ணும்போது அப்படியே இந்த பக்கம் ரைட் சைடில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிளெண்டிங் ஆர்ட்னா என்ன? ஒரு கலரோட இன்னொரு கலர் மர்ஜ் ஆகிறது, அதில் கிராஃப்ட் ப்ளஸ் அதில் ஆர்கனைசரா தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அகர்பத்தி பாக்ஸில் இருக்கிற ரேப்பரை பிச்சிடணும், இல்லைனா கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் ரெட் கலர் கொடுத்துருக்கேன், அப்புறம் ஆரஞ்சு, அதுக்கப்புறமா இப்போது எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். பிளெண்டிங் பண்ணும்போது எப்போவுமே முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எந்த கலர் கொடுக்குறதா இருந்தாலும் கீழே இருந்து மேலே அப்படியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு எப்போவுமே பெயிண்டிங் பண்ணும்போது நம்ம மேலேருந்து கீழே வர மாதிரி தானே பெயிண்டிங் பண்ணுவோம். ஆனால் பிளெண்டிங் ஆர்ட் பண்ணும்போது நமக்கு அந்த ஷேட்ஸ் கரெக்டாக வரணுன்றதுனால இப்போ நான் எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, எல்லோ கலரை கீழே அதிகமாக அடிப்பேன், மேலே போக 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 ஆரஞ்சு கலரோட அது மிங்கிள் ஆகிற மாதிரி நான் அடிப்பேன். சரிங்களா? ஸோ அப்படி நம்ம பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து நம்ம பெயிண்ட் பண்ணால் தான் நமக்கு அழகான பிளெண்டிங் ஆர்ட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ரெயின்போ பேட்டர்னில் ரெட், ஆரஞ்ச், எல்லோ, அப்புறமா க்ரீன் அந்த மாதிரி கலர் கொடுத்துட்ருக்கோம். ஆர்டர் படி கொடுக்கல, நம்ம ஆர்டர் படி கொடுக்காம இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஆர்டர் பண்ணி கொடுக்காம ஷஃபில் பண்ணி அந்த கலர்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ பிளெண்டிங் ஆர்ட் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஒயிட்லேருந்து பிங்க்குக்கு மாறுறது, பிங்க்லேருந்து ஒயிட்டுக்கு மாறுறது, ப்ளூலேருந்து க்ரீனுக்கு போகிறது, அதே மாதிரி க்ரீன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷேட்ஸ் கம்மியாகி ப்ளூவில் வர்றது, ரெட்லேருந்து எல்லோவுக்கு போகிறது, இந்த மாதிரி அழகாக இருக்கிறது தான் பிளெண்டிங் ஆர்ட். ஸோ இது நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணணும். உங்கள்கிட்ட ப்ரஷ் சரியானது இல்லை அப்படின்னா ஸ்பாஞ்ச் இல்லை டஸ்டர் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அதில் ஒத்தி ஒத்தி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக நம்ம பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு அழகான ஒரு பிளெண்டிங் ஆர்ட் கிடச்சிடும். எப்போவுமே பிளெண்டிங் ஆர்ட் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்ஜாயபுளாக இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸை நம்ம ஒன்றா மிங்கிள் பண்ணுறோம் இல்லையா, சம்டைம்ஸ் ஒரு கலரோட இன்னொரு கலர் மர்ஜ் ஆக்கும்போது அது வேறு கலர் கிடைக்கும் போது பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போ நம்மளோட கலரிங் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. அடுத்து இதில் ஒரு ட்ராயிங் ஒர்க் நம்ம பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்துக்கோங்க, இல்லை பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி இறகுகள் நம்ம வரைகிறோம். இறகுகள் வரைஞ்சிட்டு கீழே அப்படியே ஒரு பல்ப் ஷேப் மாதிரி நம்ம போடுறோம். அந்த பல்ப் ஷேப்புக்கு ஒரு டிப் மாதிரி கார்னரில் ஒரு வரைகிறோம். மேலே அதே மாதிரி செமி சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிட்டா இதுக்கு ஒரு ஷேடிங் கொடுக்கும்போது இது என்னவா மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். இது என்ன அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸோ கண்டுபிடிச்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இதில் அழகாக இந்த மாதிரி நம்ம கோடுகள் போட்டுடுறோம். இந்த கோடுகளுக்கு நடுவில் நம்ம பிளாக் கலரை இந்த மாதிரி பண்ணிடுறோம். இது எல்லாமே நம்ம ஸ்கெட்ச் பெனில் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள்கிட்ட கலர் பென்சில் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க, க்ரையான் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ஆக்ரலிக் பெயிண்ட் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, போஸ்டர் கலர்ஸ், வாட்டர் கலர்ஸ் எது உங்கள் வீட்டில் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதை வரைஞ்சிட்டே இருக்கோம். வரைஞ்சி முடிக்கும் போது இந்நேரம் நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இதில் ஒரு கலர் மிஸ்ஸிங், எல்லோ கலர் கொடுத்துடலாமா? இதோ கொடுத்துடலாம். ஸோ எல்லோ கலர் கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட ஹனிபீ ரொம்ப அழகாக ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த ஹனிபீயை கட் பண்ணி இதே மாதிரி இன்னும் நம்ம 4 செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பிளெண்டிங் ஆர்ட்டில் அழகாக இப்படி ஸ்டிக் பண்ணிடுறோம். ஸ்டிக் பண்ணிட்டா 45% ஒர்க் ஓவர். இப்போது ஹனிபீக்கு தலையில் அந்த இருக்கும் இல்லையா, ஸ்ட்ரிங் மாதிரி ஒன்று, அது வரைகிறதுக்காக நம்ம ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்றோம். கட்டிங் பண்ணும் போது அதை நம்மளால் கட் பண்ண முடியாது, அதனால தான் இப்போ நம்ம இதில் சேர்த்து வரைஞ்சிட்றோம். வரைஞ்சிட்டோன்னே பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல? ஸோ இந்த தேனீக்கள்லாம் எங்கே போகுது, நமக்கு இதுங்க எப்படி ஹெல்ப் பண்ண போகுது? நம்ம ஆர்கனைசர் இதில் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதோட சைட்ஸில் நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி மரூன் கலரில் பெயிண்ட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பஞ்சிங் மிஷின் இல்லை ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இதில் நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் போடுறதுனால நமக்கு ஃப்யூச்சரில் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்.
எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் இன்னும் நம்மளோட வீடியோ பார்த்து முடியல இல்லையா, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம இந்த மாதிரி எல்லோ கலரில் பேப்பர் எடுத்துக்கலாம். இல்லை உங்ககிட்ட வந்து கலர் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி எல்லோ கலர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இல்லை ஒயிட் பேப்பரே எனக்கு போதும்னாலும் ஓகே, இல்லை நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் டபுள் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எல்லோ கலர் பேப்பர் இருக்கு இல்லையா, இதை ஏதாவது ஒரு பென் இல்லை சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ணும்போது ரொம்ப ஸ்டிஃபாக ரோல் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு ஏற்ற ஷேப் கிடைக்கும். ஸோ குவில்லிங் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக அதை நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பென் வச்சு நம்ம பண்ணிவிட்டு இதை அப்படியே லாக் பண்ணோன்னா உள்ள பென் வச்சுருக்க போர்ஷன் நமக்கு எம்டியாக கேப் இருக்கும். ஸோ பென்னை நம்ம எடுத்துடலாம், சரிங்களா. ஸோ ஒரு மோல்டு மாதிரி நம்ம பென்னை யூஸ் பண்ணி பேப்பரில் இந்த மாதிரி வச்சு எடுக்கிறோம். ஸோ தட் நமக்கு உள்ள ஸ்பேஸ் இருக்கும், வெளியே இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ ஒரு சிலிண்ட்ரிக்கல் மாதிரி நம்ம கிடச்சிரும். இதே மாதிரியே நம்ம இன்னும் 4 ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த 4ஐயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிடலாம். ஸோ 4த்துக்குமே நம்ம சைடில் இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்ட்ரோக், அதாவது ஒரு லைன் வரா மாதிரி ஃபுல்லாக இதில் நம்ம கம் இல்லை ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிடலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த ஹனிபி பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இதோட சைட்ஸில் நம்ம இதே மாதிரியே ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஈக்குவலாக நீங்கள் ஃபெவிபாண்ட் வந்து 2 பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த எல்லோ கலர் பேப்பரை இதில் அட்டாச் பண்ணுறோம். ஸோ இந்த சிலிண்டர் இதோடு சேர்த்து நல்லா நமக்கு ஒட்டிடும். இந்த பேப்பர் ரோல் கூட சொல்லலாம் இதை. ஸோ பேப்பர் ரோல் அழகாக இதில் வந்து ஒட்டிடுறோம். ஒட்டினதுக்கு அப்புறமா இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஒரு அழகான ஹோம் டெக்கர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். சூப்பரான பெயிண்டிங் டெக்னிக் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். அழகான ஹனிபி எப்படி வரைகிறது அப்படின்றதும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது இந்த ஹோம் டெக்கரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆர்கனைசராக மாற்ற போகிறோம். ஸோ அழகாக பென்னை நீங்கள் இதில் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பென் ஸ்டாண்ட் வித் ஹோம் டெக்கர் ரெடி. ஸோ ரொம்ப அழகான இந்த ஹனிபி பேட்டர்ன் ஹோம் டெக்கர் ப்ளஸ் ஆர்கனைசர் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உள்பக்கத்தில் நம்ம வந்து இந்த பென்னை வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, வெளி பக்கத்தில் இருந்தும் அந்த ரோலில் அழகாக நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா ஒரு 2 பென் கூட உங்களால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த வீடியோவில் பிளெண்டிங் பெயிண்டிங் டெக்னிக் பார்த்துருக்கோம். ரொம்ப அழகாக ஹனிபியை எப்படி வரைஞ்சி நம்ம கலர் அடிக்கலான்னு ஒரு ட்ராயிங் டெக்னிக் பார்த்துருக்கோம். கூடவே அழகான ஒரு ஹோம் டெக்கர் நமக்கு கிடச்சிருக்கு. ப்ளஸ் ஃபைனலாக நமக்கு ஒரு பென் ஆர்கனைசரும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சூப்பர் டூப்பர் கிராஃப்ட் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா அண்ட் பை பாய்.